8 நாள் 9 ஞாயிற்றுக்கிழமை மே 24, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மாறுவேட போட்டியில் அசத்திய மாற்றுத்திறனாளி குழந்தை மீனா. நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதனூர் கிராமம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மீனா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாறுவேட போட்டியில் ஆசிரியர் போல் வேடமிட்டு மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளார். மிக சிறப்பாக ஆசிரியராக நடித்து காண்பித்த குழந்தை மீனாவிற்கும் சிறப்பாக வேடமிட்டு பயிற்சி அளித்த அந்த ஆசிரியைக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் கல்வி கோயில்துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். 500 மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கும் தலைமை ஆசிரியர் மாணவர்களை எப்படி பராமரிப்பார்? சிவகங்கை மாவட்டம் உடையார் இருளப்பன் முத்தையா அம்பலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ராஜு தனது பள்ளியில் ஊராட்சி நிர்வாகம் மூலம் 900 மரக்கன்றுகள் நடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு முதல் கட்டமாக 500 மரக்கன்றுகள் நட்டு அதற்கான பாதுகாப்பு வேலிகளை அமைத்து பாதுகாத்து வருகிறார். இது வளர்ச்சியடையும் போது ஒரு குறுங்காடாக அப்பள்ளி மாணவர்களின் கண்களுக்கும் மனதுக்கும் குளிர்ச்சியை அளிக்கும் போது அவர்களின் கல்வித்தரமும் கூடும் என்ற தொலைநோக்கு பார்வை லட்சிய தலைமை ஆசிரியருக்கு அடையாளம். இவரது இந்த கண்ணோட்டத்தால் அப்பள்ளி விரைவில் கல்வி கோயிலாக வளரும் என்று நம்புவதாக அப்பள்ளிக்கு சென்று பார்வையிட்ட கல்வி கோயில்துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 4600 ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் பிரமிட். இந்தியா வரும் லிதுவேனியா நாட்டை சேர்ந்த மோனிகா குஞ்சேஸ்வரி தாசி என்பவர் தமது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள செய்தி: நாங்கள் தொலைத்ததை இந்தியா வைத்திருக்கிறது. பூகம்பமே வந்தாலும் ஒரு இன்ச் கூட அசையாத பிரமிட். இந்தியா இன்றும் வைத்திருக்கும் அந்த 5 பண்புகள்: விருந்தோம்பல், விருந்தினரை கடவுள் போல் பாவித்து உபசரிக்கிறார்கள். பாரம்பரிய உணவு, ஐரோப்பிய நாடுகள் பாக்கெட் உணவுகளையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையுமே நம்பி வாழக்கூடிய காலத்தில் இந்தியா பாரம்பரிய உணவு வகைகளை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அன்றே சமைத்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு வருகிறார்கள். சுய சுகாதாரம், தினமும் குளிப்பது, சுத்தமாக இருப்பது போன்றவை தங்களுக்காக மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள மற்றவர்களையும் அப்படி இருக்க செய்வதோடு தம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் மரியாதை அளிக்கும் உணர்வினை பார்க்க முடிகிறது. கூட்டுச் சமூகம். ஐரோப்பாவில் இன்று தனிமனிதவாதம் அதிகரித்து சமூக உறவுகள் உடைந்து வருகின்றன. ஆனால் இந்தியாவில் மக்கள் இன்னும் ஒருவருக்கொருவர் நெருக்கமான பிணைப்போடு வாழ்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டாருடன் உறவு, யாருக்கு என்ன உதவி தேவை என்றாலும் ஓடி வந்து உதவ யாராவது ஒருவர் இருக்கிறார்கள். நிபந்தனையற்ற மகிழ்ச்சி. இந்திய மக்கள் தங்களின் வாழ்க்கையை ரசித்து கொண்டாட எந்த ஒரு பிரத்யேக காரணத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. சின்ன சின்ன விஷயங்களிலும் இங்கு ஒரு லகுவான மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் ஐரோப்பாவில் மக்கள் மிகவும் சீரியஸாக மாறிவிட்டதால் வாழ்க்கையை எப்படி சாதாரணமாக ரசிப்பது என்பதையே மறந்துவிட்டார்கள் என்று அவர் வருத்தப்பட்டுள்ளார். ஐரோப்பாவில் காண முடியாத இந்தியாவில் காணக்கூடிய இந்த 5 பண்புகளையே அந்த லிதுவேனியா பெண் பூகம்பமே வந்தாலும் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியாத பிரமிடு என்று வியந்து குறிப்பிட்டது இன்ஸ்டாகிராமில் வைரலாகி இந்தியாவிற்கும் உணர்த்தி வருகிறது. லட்சியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டால் மாணவர்களின் வாழ்க்கை உயர்வடையும். தென்காசி மாவட்ட மாணிக்க மாணவர்கள். மே 24 சனிக்கிழமை அன்று ஆவுடையானூர் PAPN அரசு மேல்நிலைப் பள்ளியில் தென்காசி மாவட்ட மாணிக்க மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. லட்சிய ஆசிரியர் பாலசுந்தரம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். 3 மணி நேர அதிரடி சேவை பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் இதில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து வருகை தந்தார். லட்சிய சமுதாயத்தில் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான விடைதான் இன்றைய மாணிக்க மாணவர்களின் பொறுப்புமிக்க செயல்பாடுகள். மாணிக்க மாணவர்களுக்கான 5 பண்புகளே லட்சிய சமுதாயத்தின் அடையாளங்கள் என்பது பற்றி விரிவாக பேசப்பட்டதாக ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார்.
நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். சென்னையில் உள்ளங்களை தேடி ஒரு நாள் பயணம். மே 23 சனிக்கிழமை நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு, வாசு ஆகியோர் சென்னையில் உள்ளங்களை தேடி ஒரு நாள் பயணம் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் முக்கிய இடம் பெற்றது. முதலாவதாக சென்னை ஹோட்டல் பல்லவனில் நடைபெற்ற கோமுகி கல்வி என்ற மாத இதழின் 15வது ஆண்டு விழாவில் சிவகங்கை மாவட்ட நல்லூர் வட்டத்தின் பிரமுகர் அனந்தராமன் அவர்களின் அழைப்பின் பேரில் சென்று கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான சமூக சிந்தனையாளர்களை, இலக்கியவாதிகளை, எழுத்தாளர்களை இணைத்த இப்பத்திரிகை ஆசிரியர் முத்தையா அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர். அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் முன்னாள் பொறுப்பாளர்களில் ஒருவரான பொறியாளர் பாலசுப்ரமணியம் அவர்களை சந்தித்தனர். அடுத்து வலசரவாக்கத்தில் காஸ்மோ கிளாசிக்கல் அக்யூ ஹீலிங் சென்டர் இயக்குனர் தேவி கண்ணன் அவர்களை சந்தித்து ஆரோக்கிய மனம், உடல், வாழ்க்கை பற்றி விரிவாக பேசப்பட்டது. அடுத்ததாக விருகம்பாக்கத்தில் நாட்டில் அரசு மின்சாரத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் சென்னை வந்து சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட சுரேஷ் பாபு அவர்களை சந்தித்து மக்கள் அரசியல் பற்றி விரிவாக பேசப்பட்டது. அடுத்து மறுநாள் காலை சென்னை கோடம்பாக்கம் அஜீஸ் நகரில் ஆயுஷ் டிவி நடத்திய மருத்துவ முகாமில் கலந்து கொண்டதினால் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யோகா போன்ற பல துறையினரும் ஒன்றாக சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்காக செய்த மருத்துவ சேவை மிகவும் பாராட்டுக்குரியது என்றார் நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எங்கள் கிராமம் எங்கள் பொறுப்பு 49வது வார கூடுதல் எரசை கிராம வளர்ச்சி குழுவின் தவம். தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூர் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவின் 49வது வார கூடுதல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 21 நபர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட வீரமணி அப்பிப்பட்டி புதிய நபராக அறிமுகமாகினார். நல்லூர் வட்டம் அப்பிப்பட்டியிலும் அறிமுகப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் 3 இளைஞர்கள் தற்போது நல்லூர் வட்டத்தில் இணைத்துக் கொண்டு நாங்களும் பொறுப்பேற்கிறோம் என்று கூறி இணைந்துள்ளார்கள். அடுத்து ஊரில் திறமை திருவிழா நடத்தவும் புதிய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வாழ்த்து கூறி நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவின் செயல்பாடுகளை விளக்கி கூறவும் கலந்தாலோசித்ததாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.